நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன் பேசுகிறேன். நண்பர்களே, நாம் நேற்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவரும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவருமான திரு டாக்டர் ராமதாஸ் அவர்களினுடைய கண்ணீர் மலங்க அந்த செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம். உண்மையிலே அதை பார்க்கும் பொழுது தனிப்பட்ட முறையில் எனக்கு மனவேதனையாகத்தான் இருந்தது. நான் தொடர்ந்து பாமக நிறுவன தலைவருமான திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர், தேச தலைவர், அன்பு தலைவர், இந்தியாவின் சிறந்த முதல்வர், முதன்மை முதல்வர், 2026 தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்க போகும் நம் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களை அவதூறாக பேசுகிற காரணத்தால் நான் அவரை எவ்வளவோ விமர்சித்திருக்கிறேன். அதனால் பல பிரச்சனைகளையும் நான் சந்தித்திருக்கிறேன் சமூக வலைத்தளங்களில். பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து திமுக மீது அவதூறு பேசுவதால் நான் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறேன். திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை குறித்தும் தொடர்ந்து பேசி வருகிறேன். அவர்கள் எங்கள் மீது வைக்கிற அவதூறு பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்து வருகிறேன். உண்மையிலே நேற்றைக்கு திரு டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய அந்த பேட்டியை பார்க்கும் பொழுது எனக்கு உண்மையில மனசு கஷ்டமா தான் இருந்தது. இது ஏதோ கேலி கிண்டல் பண்றதுக்கு இந்த பதிவு கிடையாது. ஏதோ கேலி கிண்டல் பண்றதுக்குலாம் இந்த பதிவு கிடையாது. அவங்க குடும்ப சண்டைனால நம்ம ஒன்றும் குளிர்காயில. ஏன்னா பாமக அது ஒரு தமிழர்கள் கட்சி, தமிழ்நாட்டினுடைய கட்சி தான். எனவே எந்த கட்சி அழிய வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் விரும்பாது. குறிப்பாக நம்ம தேச தலைவர், அன்பு தலைவர் தளபதி அவர்கள் அதை விரும்ப மாட்டார். நாளைய தமிழக மாண்புமிகு அண்ணன் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் விரும்ப மாட்டார். யாரும் விரும்ப மாட்டாங்க. அதிமுகவே அழியக்கூடாது, அந்த கட்சி இருக்கணும் பேசக்கூடியவர் தான் தலைவர் தளபதியும் நாளைய தமிழக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும். ஆனால் நேற்றைக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய அந்த பேட்டியை பார்க்கும் பொழுது அதில் 100% உண்மை இருந்தது. அவர் யாரை குறை சொல்றாருன்னா, தொடர்ந்து ஒரு பாமகனுடைய செயல் தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை அவருடைய தவறுகளை சுட்டிக்காட்டி வருகிறார். அது அவங்க நடத்தின அந்த மாநாடுலயும் நீங்க பார்த்திருக்கலாம், அவங்களுடைய அந்த பொதுக்குழுலையும் நீங்க பார்த்திருக்கலாம், எல்லாத்திலையும் பார்த்திருக்கலாம். ஆனா நேற்றைக்கு உண்மையை போட்டு உடைச்சார். இத்தனை நாள் நாங்கெல்லாம் என்ன பேசணுமோ, குறிப்பா நான் என்ன பேசணும், அதை நேற்றுக்கு டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் நேற்றைக்கு அதை பேசினார். ஏன்னா அவருடைய தவறு அவர் உணர்ந்துட்டார். மனசாட்சி உறுத்தம் இல்ல, எப்படியாப்பட்டவனுக்கும் மனசாட்சின்னு ஒன்று இருக்கு. அந்த மனசாட்சி உறுத்தம் இல்ல. ஏன்னா அந்த பாட்டாளி மக்கள் கட்சியை கஷ்டப்பட்டு தான் வளர்த்தார். நமக்கு அவங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கலாம், கருத்து மோதல் இருக்கலாம். ஆனா அந்த பாட்டாளி மக்கள் கட்சியை கஷ்டப்பட்டு தான் வளர்த்தார். சைக்கிள்ல போய் வளர்த்தார். அவர் காலடிப்படாத கிராமங்கள் கிடையாது தமிழ்நாட்டில். சரி, எனக்கு எடுத்து என் பையன் அந்த கட்சி, என் கட்சிக்கு தலைவராக வரட்டோன்னு அவரு விரும்பினாரு. அதற்கான வேலையும் பார்த்தார், அதற்கான எல்லா பொறுப்புகளும் கொடுத்தார். இப்போ ஒரு அப்பா தான் புள்ள அடுத்து என் கட்சிக்கு தலைவராக வரணும், என் இடத்துக்கு வரணும்ன்றது தப்பு இல்லை. வாரிசு அரசியல் தவிர்க்க முடியாதுங்க. வாரிசு அரசியல் தவிர்க்கவே முடியாதுங்க. முதல்ல 20% இருந்துச்சு, இப்போ 30%, 40%, 60%, 70%, இப்போ 100க்கு 100% வாரிசு அரசியலுங்க. வாரிசு இல்லாதவங்களுக்கு தான் வாரிசு இருக்காது. இப்ப ஜெயலலிதாவுக்கு வாரிசு இல்ல, அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு வாரிசு இல்ல. அதனாலதான் நீங்க அந்த கட்சி அப்படி எப்படி இருக்குது. ஆனா வாரிசு இருக்கிறவங்க அத்தனை பேர் என் புள்ள அந்த இடத்துக்கு வரணும்னு விரும்புவான். ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் எனக்கு அடுத்து என் பையன் ஊராட்சி மன்ற தலைவராக வரணும்னு விரும்புவான். ஒரு சேர்மன் எனக்கு அடுத்து என் பையன் அந்த இடத்துக்கு வரணும்னு விரும்புவாங்க. எம்எல்ஏ பல தொகுதியில் இன்னைக்கு எம்எல்ஏ அடுத்து அவங்க பிள்ளைங்களை ரெடி பண்ணிட்டாங்க. எம்பி, மாவட்ட செயலாளர், மந்திரி. நான் தமிழ்நாடு மட்டும் சொல்லிங்க, இந்தியா முழுக்கும் சொல்றேன். ஒரு மந்திரியானா அடுத்து என் புள்ள என் இடத்துக்கு வரணும், எம்பியா வரணும், எம்எல்ஏ வரணும். வேற யாராவது ஒரு கட்சிக்காரன் இல்லாதப்பட்டவன் உழைச்சவன் வரணும்ன்றதெல்லாம் கிடையாது. என் இடத்துக்கு அடுத்து என் புள்ள வந்துடணும். இது ஒரு யதார்த்தம். இதுல இந்த வாரிசு வரும்போது இதுல ஆரோக்கியமான வாரிசுகள் ஒரு சிலர் தான். அது இந்தியாவிலே முதல் யாருன்னு கேட்டா
நமது மாண்புமிகு தமிழக முதல்வர், திராவிட இனத்தின் தலைவர், தமிழ் இனத்தின் தலைவர், அன்பு தலைவர், திராவிட மாடல் அரசின் நாயகன், 2026 தமிழக முதல்வராக பொறுப்பேற்கக்கூடிய அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின், இப்போ எங்கள் இளைஞரணி செயலாளர், துணை முதல்வர், நாளைய முதல்வர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். இப்படி ஒரு சிலர் தான் இந்தியாவில் கை நீட்டி காட்ட முடியும். மீது வாரிசுங்களா தருதலியா போயிடுச்சு. அதுக்கு எக்ஸாம்பிள் யாருன்னு கேட்டா அன்புமணி. இதை நான் சொல்ல, அவங்க அப்பா திரு டாக்டர் ஐயா ராமதாஸே சொல்லிட்டார். அவர் பாருங்க, நம்ம சொன்னது எல்லாமே சொல்லிட்டார். அவ்வளவு மன உருக்க பேசினார். ஒன்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் திரு டாக்டர் ராமதாஸ் அன்புமணி குறித்து பேசும்போது என்ன சொன்னார்னா, தலைமைக்கான ஒரு மாண்போ ஒரு பண்போ அன்புமணிகிட்ட கிடையாது. அதாவது ஒரு தலைமை தாங்கிற ஒரு பண்போ ஒரு மாண்போ அன்புமணி கிடையாது. அதாவது ஒரு கட்சிக்கு தலைவராக தகுதி அன்புமணிக்கு கிடையாது. அன்புமணி ஒரு அரசியல்வாதியா இருக்கிறதுக்கே தகுதியற்றவர். அன்புமணிக்கு தலைமை தாங்கிற தகுதி கிடையாதுன்றது நேற்றைக்கு வெற்றி வெளிச்சு போட்டு காட்டுறது டாக்டர் ஐயா ராமதாஸ். அடுத்து இன்னொன்னு சொன்னார், அன்புமணி மாதிரி பச்சை பொய் பேசுற ஒருத்தனை பார்க்கவே முடியாது. அன்புமணி மாதிரி பச்சை பொய் பேசுற ஒரு நபரை பார்க்க முடியாது. அன்புமணி பேசுறது எல்லாமே பொய் தான். அது சொல்லிட்டாரா? அதுக்கு அடுத்து இன்னொன்னு சொன்னார், என்னையே அடிக்கிறதுக்கு அடியாட்கள் அமைச்சார் அன்புமணி தைலாபுர தோட்டத்துக்கு. என்ன அடிக்கிறதுக்கு? இந்த அவர் ஒரு மாவட்ட செயலர் கூட்டம் நடத்தினார்ல, என்ன அடிக்கிறதுக்கு அன்புமணி தைலாபுர தோட்டத்துக்கு ஆள் அமைச்சார். நேற்றைக்கு திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் போலீஸ் பாதுகாப்பு கேட்டாங்க. அரசு அவருக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு கொடுத்திருக்கு. திராவிட மாடல் அரசு ஆட்சியிலே தலைவர் தளபதி ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்த தமிழ்நாட்டில் திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மீதோ அவர் குடும்பத்தினர் மீதோ சுண்டுவர்கள் கூட படாது. அன்புமணியால் ஒன்னும் புடவ முடியாது. திரு டாக்டர் ராமதாஸ் குடும்பத்தை தளபதி காப்பாற்றுவார். திராவிட மாடல் அரசு போலீஸ் காப்பாற்றும். அவர் சொன்னார், என்ன அடிக்கிறதுக்கே ஆள் அனுப்புறாரு அன்புமணி. இதை தாண்டி இன்னொன்னு சொன்னார்கள், அதான் ரொம்ப மனசு கஷ்டம். பெத்த தாய் அவங்க அம்மாவை பாட்டில் எடுத்து அடிச்சாரு. அவங்க அம்மாவை பாட்டில் அடிச்சாரு. இது சொல்றது யாருன்னு கேட்டா அவங்க அப்பா திரு டாக்டர் ஐயா ராமதாஸ். அவங்க அம்மாவை பாட்டில் அடிச்சாரு. ஐயா ராமதாஸ் கரெக்டா சொல்லாம போயிட்டாரு, என்ன பாட்டில், தண்ணி பாட்டிலா இல்ல சரக்கு பாட்டிலான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் அன்புமணி போட்டே இருக்கும்போது ஒரு போதையில எடுத்து போட்டிருக்கலாம். அது மனவேதனையில சொல்றாரு. அத மனவேதனையில சொல்றாரு. ரொம்ப மனவேதனையில சொல்றாரு. பாட்டில் அடிச்சான். எங்களை யாருமே மதிக்கிறது இல்ல. நான் பெரிய தப்பு பண்ணேன். நேத்து ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், ஒரு வாக்குமூலம் கொடுத்தாரு. ஒரு வாக்குமூலம் என்னன்னு கேட்டா, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் பண்ண பெரிய தப்பு என்னன்னு கேட்டா, 35 வயசுல அன்புமணியை நான் சுகாதாரத்துறை அமைச்சராக்க மிகப்பெரிய தப்பாய் போச்சு. என் குடும்பத்துல எல்லாரும் வேணான்னாங்க. என் குடும்பத்துல எல்லாரும் வேணான்னாங்க. அன்புமணியை அமைச்சர் ஆக்காதீங்க, வேணாம் வேணாம் வேணாம். தலித் எழில்மலை ஆக்கினா இன்னும் 3 பேர் ஆக்கினேன், வேணாம் வேணான்னு என் குடும்பத்துல அன்புமணி தாய் உட்பட எல்லாரும் சொன்னாங்க, அன்புமணியை அமைச்சர் ஆக்காத, வேணாம். ஆனா அன்றைய பாமக தலைவர், இன்றைய பாமகனுடைய கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய திரு ஜி.கே. மணி அவர்கள் தான், இல்ல அன்புமணி வரட்டும், படிச்சவர், ஒரு டாக்டர் அப்படின்னு என் குடும்பத்திற்கு, என் மனைவி உட்பட என்னுடைய உடன் பிறந்தவர்கள், என் சகோதரி, என்னுடைய மகள்கள் எல்லோரிடத்திலும், என் குடும்பத்தில் எல்லோரிடத்திலும் சமரசம் செய்துவிட்டு அன்புமணிக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் ஆக்க வேண்டும் என்று வலியுறுத்தியவர் ஜி.கே. மணி. அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் ஆக்குறது கூட அது முதல்ல ராம்விலாஸ் பாஸ்வான் தான் போற மாதிரி இருந்துச்சு. நாங்க போய் ராம்விலாஸ் பாஸ்வான் உட்காந்து பேசி நைட் எல்லாம் கன்வின்ஸ் பண்ணோம். கன்வின்ஸ் பண்ணது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கூட ராமதாஸ் இருந்தா, அவர் கலைஞர் பேரை சொல்ல, சரி இட்ஸ் ஓகே, கன்வின்ஸ் பண்ணி அந்த பதவி நான் வாங்கி கொடுத்தேன். ஆனா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அன்புமணிக்கு அந்த பதவி நான் வாங்கி கொடுத்தது பெரிய தப்பு. அதாவது நான் அன்புமணியை அரசியலுக்கு கொண்டு வந்ததே தப்புன்னு சொல்லிட்டாரு டாக்டர் ஐயா ராமதாஸ். பேசிட்டே இருக்கும்போது நான் முகுந்தன் இளைஞரணி செயலாளர் போது பேசினேன். இந்த மைக்கு தூக்கி டேபிள் மேல விசிறு அடிச்சது என் மண்டையில் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அது என் மண்டையில் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. என்ன மீறி பொதுக்குழு நடத்தினா கட்சி விட்டு நீக்கிடுவேன். அன்புமணியை சொல்றாரு, என்ன மீறி பொதுக்குழு நடத்தினா கட்சி விட்டு நீக்கிடுவேன். இன்னொரு உண்மை என்னன்னு கேட்டா, நான் பலமுறை பதிவு பண்ண செய்திங்க இது, திரு டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு பிஜேபியோட கூட்டணி போறதுக்கு விருப்பமே இல்லை. ஆமா,
பிஜேபியோட கூட்டணி பொறுத்து விருப்பம் இல்லை. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் ஏடிஎம்கே கூட போனதான் விரும்பினார். எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசினா அன்புமணி சொன்னா அன்புமணி எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசினார். எடப்பாடி பழனிசாமி ஓகே சிவி சண்முகத்தை விட்டு இப்போ என்ன இதுன்னு பேசிருங்கட்டாங்க. எல்லாம் முடிச்சிட்டு ஏடிஎம் கிட்ட பேசி செட் ஆயிட்ட பிறகு திடீர்னு ஒரு நாள் இரவு அன்புமணியும் சௌமியாவும், அன்புமணியினுடைய மனைவி சௌமியான்னு தான் சொன்னார், என் மருமகன் கூட சொல்ல அவர். அன்புமணி ஒரு காலை கெட்டியா பிடிச்சிக்கினாரு, கீழே உக்காந்து அன்புமணி ஒரு கால் கெட்டியா பிடிச்சிக்கினாரு. இந்த பக்கம் அன்புமணியுடைய மனைவி சௌமியா கீழே உக்காந்து காலை கெட்டியா பிடிச்சிக்கின. 2 பேர் ஓடு தேம்பி அழுதாங்க. என்னன்னு கேட்டாப்ப அன்புமணி சொன்னாரு, அதிமுக கூட கூட்டணி வேணாம், பிஜேபி கூட போலான்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், நம்ம இப்பதானே ஏடிஎம் கிட்ட பேசி செட் ஆயிட்டோம், எடப்பாடி கிட்ட நீ தான் பேசின, சிவி சண்முகம் வந்து பேசிட்டு போயிட்டாரு. இப்படி இருக்கும்போது திடீர்னு ஏடிஎம்கே வேணாம் பிஜேபி கூட போனான், சரியானா இல்ல பிஜேபி கூட தான் கூட்டணி போனான். 2 பேர் காலு கெட்டியா தேம்பி எழுந்தாங்க. அப்பதான் அன்புமணி என்கிட்ட சொன்னா, அப்படி பிஜேபியோட கூட்டணி போறது நீங்க ஒத்துக்கலாம், எனக்கு நீங்க கொல்லி போட்டுருங்க. பிஜேபியோட கூட்டணி போறதுக்கு நீங்க ஒத்துக்கலன்னா எனக்கு நீங்க கொல்லி போட்டுருங்க. பிஜேபியோட கூட்டணி போனா ஓகே, இல்ல நான் போக மாட்டேன் அதிமுக கூட போறேன்னு சொன்னீங்கன்னா எனக்கு நீங்க கொல்லி போடுங்கன்னு சொல்லி அன்புமணி காலை பிடிச்சின்னு கெட்டியா அழுதாரு. சௌமியா அன்புமணி தேம்பி அழுதாங்க. இங்கதான் நான் ஒரே ஒரு கேள்வியை திரு அன்புமணி ராமதாஸ், மிஸ்டர் அன்புமணி ராமதாஸ் கேக்குறேன். அப்படி என்ன பிஜேபியோட கூட்டணி போயாகணும்னு சொல்லி, சரி அது போய்க்குங்க பிரச்சனை இல்ல, பிஜேபியோட கூட்டணி போனா எனக்கு நீங்க கொல்லி போடுங்கன்னா அப்ப நான் செத்துருவேன், நீங்க செத்துருவீங்களா இல்ல அவன் சாவடிச்சிருவானா பிஜேபிக்கார? ஒன்னும் புரியலையே. பிஜேபியோட கூட்டணி போலன்னா, பிஜேபி கூட்டணி வேணான்னா எனக்கு கொல்லி போட்டு விடுங்கன்னு திரு அன்புமணி ராமதாஸ் சொல்றாருன்னா, அப்போ இதுல தெரியுதா திருடனுக்கு தேல் கொட்டணுவாங்க, தெரியுதா? எப்படி எடப்பாடி பழனிசாமி திடீர்னு சட்டமன்றத்திலிருந்து யாருக்கும் சொல்லாம டெல்லிக்கு போய் சொந்த கட்சிக்காரங்க சொல்லாம 3 கார் மாறி போய் அமித்ஷா காலில் விழுந்து எஸ் சார் ஓகே சார், எஸ் பாஸ் ஓகே பாஸ்ன்னு சரணடைஞ்சாரோ, ஏற்கனவே சரண்டர் அன்புமணிங்க. அப்போ நான் பிஜேபி இங்க கூட்டணி போக மறுத்தா எனக்கு கொல்லி போடுங்கன்னா, அப்ப பிஜேபிக்கார உன்னை என்ன மிரட்டுறான், நீ என்ன தப்பு பண்ண? அதுதான் என்ன தப்புன்னு கேட்டா, நேற்று சமூக வலைத்தளங்களிலே, ஊடகத்திலே, யூடியூப் சேனல்களிலே, விவாத மேடைகளிலே அனைவரும் பேசிய செய்திதான் பதிவு செய்கிறேன். அன்புமணி சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது மருத்துவக் கல்லூரி ஒதுக்கீதிலே அவர் பல ஆயிரம் கோடி ஊழல் செய்து மருத்துவக் கல்லூரி ஒதுக்கீதிலே முறைகேட்டு செய்ததால் சிபிஐ அவர் மீது வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கு பட்டேலா நீதிமன்றத்திலே இருக்கிறது டெல்லியிலே. இது எல்லோருக்கும் தெரியும். அன்புமணி மட்டும் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னா தூக்கி உள்ள திகார் ஜெயில போட்டுருவாங்க. ஏன்னா இன்னைக்கு பிளாக்மெயில் பண்றதானே பிஜேபி வேலையே. அவன் கூட எல்லா கட்சியும் இன்னைக்கு கூட்டணி இந்தியாவில் இருக்கான்னா அத்தனை பேர் ஏதோ தப்பு பண்ணிருக்கான், பிளாக்மெயில் பண்றான். தப்பு பண்ணா கூட சும்மா விசாரணை கையில் 1 வருஷம் உள்ள வைப்பான், அண்ணன் செந்தில் பாலாஜி வச்ச மாதிரி. ஆனா அன்புமணி தப்பு பண்ணது உண்மை. சோ அன்புமணிக்கு ஜெயிலுக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை. என்னால ஜெயில போய் நான் கஷ்டப்பட முடியாது. அப்படி ஜெயிலுக்கு போனா நான் சூசைட் பண்ணி செத்துடுறேன் குடும்பத்தோட. ஜெயிலுக்கு என்னால போக முடியாது, நான் செத்து போயிடுவேன், எனக்கு கொல்லி வச்சிரு. எனக்கு கொல்லி வச்சுடுன்ற வார்த்தை பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்னா எனக்கு கொல்லி வச்சுடுன்ற வார்த்தை அன்புமணி வாயில வருதுன்னா, அப்ப ஜெயிலுக்கு போறதுக்கு பயந்து நான் செத்துருவேன்னு சொல்றியா, இல்ல அவன் முடிச்சுடுவானா பிஜேபி கூட? இது எப்படி எடுத்துக்கிறது இது? ஏன்னா அன்புமணி சொன்னது டாக்டர் ஐயா ராமதாஸ் சொன்னதுதான் நான் இங்க பேசுறேன். பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னா எனக்கு கொல்லி வச்சிரு. அப்போ நீ ஊழல் பண்ணிட்ட, நீ திருடிட்ட, நீ தப்பு பண்ணிட்ட, அப்போ உன்னை அரெஸ்ட் பண்ண போறான் அமலாக்கத்துறை. அதுக்கு பயந்துக்குன்னு நான் பிஜேபி கூட போய் ஆகணும். அப்படி பிஜேபி கூட போனா என்ன தூக்கி உள்ள போட்டுருவான். என்னால போய் ஜெயில கஷ்டப்பட முடியாது, என்னால ஜெயில கஷ்டப்பட முடியாது. நான் ஈசிஆர் ரோட்ல சொகுசு பங்களால தினம் காலையில டால்பின் மீன் குதிக்கிறது பாக்குறதுல இருந்து உல்லாச வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எல்லா வன்னியர் அறக்கட்டையில சொத்து கொள்ளையடிச்சு என்னால ஜெயிலுக்கு போக முடியாது, என்னால ஜெயிலுக்கு போக முடியாது. நான் செத்து போறவனும் கொல்லி வச்சுடுன்னு அன்புமணியும் சௌமியா அன்புமணியும் திருமதி சகோதரி சௌமியா அன்புமணி அவர்களும் அன்புமணி ராமதாசும் திரு டாக்டர் ராமதாஸ் காலை கெட்டிய கட்டி பிடிச்சு அழுதாங்கன்னா வேற வழி இல்லாம நான் ஒத்துக்குனேன்னு திரு அன்புமணி ராமதாஸ் திரு டாக்டர் ராமதாஸ் சொல்றார். வேற வழி இல்லாம நான் பிஜேபி கூட்டணி ஒத்துக்கினங்க,
காலையில 5:15 மணிக்கு எந்திரிச்சுக்கிறேன். எங்க வீட்டுல ஒரு இதுவரைக்கும் கேட்காத ஒரு கோஷம் கேட்டுச்சு. என்னன்னு கேட்டா, பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய்னு ஒரு கோஷம் கேக்குதுங்க. என்னடான்னு போய் பார்த்தா அண்ணாமலை உள்ள வராரு. அன்புமணி அண்ணாமலை கூப்பிட்டு வராரு. அப்படியே பார்த்தா பிஜேபி காரெல்லாம் வந்துட்டாங்க. பெரிய டைனிங் டேபிள்ல சாப்பாடெல்லாம் செஞ்சு எல்லாம் சாப்பிட்டுக்கிறாங்க. இது எதுவுமே எனக்கு தெரியாதுன்றார். என் வீட்டுல நடக்குது. சாப்பாடு செய்யறாங்க, சாப்பாடு சாப்பிடுறாங்க. அந்த ஆள் அண்ணாமலை வந்து உக்காடுறான். அந்த பலகா பையன் உங்க வாழ்க்கை வரலாறு ஒரு படம் எடுக்கணும்னு என்கிட்டே படம் போடுறான், என்கிட்டே நடிக்கிறான். கூட்டணி சேர்ந்து கூட்டணி மேடியில மோடி மேடியில் உட்கார வச்சு எத்தனை போய் நடுரோட்ல தள்ளிட்டாரு. நாங்க அதிமுக கூட்டணி போயிருந்தா, அடுத்து டாக்டர் ராமதாஸ் சொல்றாரு, நாங்க அதிமுக கூட்டணி போயிருந்தா நாங்க குறைஞ்சது ஒரு 3 தொகுதி ஜெயிச்சிருப்போம், அவங்க ஒரு 6-7 தொகுதி ஜெயிச்சிருப்பாங்க. 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாலும் திமுக 40-40 ஜெயிச்சிருக்காது, பப்பு வெந்திருக்காது. ஏதோ கொஞ்சம் ஓட்டு வேணா வாங்கிக்கலாம். ஆனா சரி, ஐயா ராமதாஸ் சொல்றாரு, அத்தை அதிமுக கூட்டணி போயிருந்தா நாங்க ஒரு பாமக ஒரு 3 ஜெயிச்சிருப்போம், அவங்க ஒரு 6-7 ஜெயிச்சிருப்பாங்க. எதுவும் இல்லாம நடுரோட்ல இருந்த கட்சியை விட்டுட்டான். எத்தனை வந்து கட்சியை நடுரோட்ல விட்டான். மரியாதைக்குரிய காடு வெட்டி ஜே குரு, மாவீரன் குரு இருந்தா எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? ராமதாஸ் சொல்றார். காடு வெட்டி ஜே குரு காடு வெட்டி குரு இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? மாவீரன் குரு இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? ஆனால் இந்த அன்புமணி ராமதாஸ் காடு வெட்டி குருவை, வன்னியர் சங்க தலைவர் காடு வெட்டி மாவீரன் குருவை 5 பைசாக்கு மதிக்கல. நேற்றுக்கு தாங்க உண்மை சொல்றாரு. காடு வெட்டி குரு, காடு கட்டி குரு, வன்னியர் வன்னியர், எங்க குரு எங்க குரு, ஜே குரு ஜே குரு, காடு வெட்டி குருன்னு சொல்றீங்கல்ல இளைஞர்கள். உங்க ஐயா என்ன சொன்னார் பாருங்க. வன்னியர் சங்க தலைவர் மாவீரன் காடு வெட்டி ஜே குரு அவர்களே 5 பைசாக்கு மதிக்கல. காடு வெட்டி குருவே அவரே 5 பைசாக்கு இந்த அன்புமணி மதிக்கலன்னு நேற்று சொல்லிட்டார். அவங்க குடும்பம் தானே சொல்லுது. மாவீரன் ஜெய குருனுடைய குடும்பம் என்ன சொல்லுது, அவங்க பையன் என்ன பேசுறா, அப்படி அவங்க பொண்ணு என்ன பேசுறாங்க, அவங்க பசங்க எல்லாம் நல்ல ஃப்ரெண்டு தான் எனக்கு, என்ன பேசுறாங்க. எங்க அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது 5 பைசா உதவி பண்ணல, என்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்ன ஒரு அன்புமணி. இதுக்கு எல்லா காரணமே அன்புமணி தான். அப்படி அவங்க சொன்னது உண்மையாயிடுச்சா? காடு வெட்டி ஜெய குருனுடைய மகனும் சொன்னது உண்மையாயிடுச்சாங்க இப்போ? அததான் நேற்றுக்கு திரு டாக்டர் ராமதாஸ் சொன்னார். சொல்லிட்டு கண்ணில் தண்ணி விட்டு அழுகுறார். பெத்த தாயை அடிக்க வந்துட்டான். பெத்த தாயை பாட்டிலால் அடிச்சான். நம்ம இவரு வன்னியர் சங்க கூட்டமைப்பு தலைவர் CN ராமூர்த்தி தான் சொல்லுவார் எந்த பாட்டில் அன்புமணி அடிச்சாருன்னு. ஏன்னா அவர் தான் அதெல்லாம் கண்ணால பார்த்தார், நான் பார்க்கல. பாட்டிலால் அடிச்சான். அன்புமணிக்கு தலைமை பண்பு கிடையாது. இவ்வளவு நேற்று அவர் மனக்குமரில் பேசிட்டார். நான் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன். அப்போ எவ்வளோ பெரிய இன்டர்நேஷனல் ஃப்ராடா இருப்பாங்க இந்த ஆள் அன்புமணி. எவ்வளோ பெரிய இன்டர்நேஷனல் ஃப்ராடா இருப்பான். அப்போ பெத்த அப்பன் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாயை விட சிறந்த தெய்வம் இல்லை. இது 2ஐயும் கடைபிடிக்காதவன் இந்த உலகத்துல எவனா இருந்தாலும் உருப்பட மாட்டான். நான் அன்புமணி கேட்கிறேன், நீ என்ன எங்க தலைவர் தளபதி மாதிரி 14 வயசு 13 வயசுல முடித்திருத்தும் கடையில இளைஞர் திமுக ஆரம்பிச்சார் மாதிரி 13 வயசுல அரசியல் வந்து, அப்பா நான் எங்க தளபதிட்ட போட்டோம். இன்றைய இளைய தலைமுறையினுடைய தலைவர், நாளைய தமிழகம் மாண்புமிகு அண்ணன், நாளைய முதல்வர் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினோட உன்னை கம்பேர் பண்ணாலே அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய கால் செருப்பு தூசிக்கே அன்புமணி ஈக்குவலா வர மாட்டார். உங்க அப்பா கட்டி வச்ச வீட்டுல நீ வந்து உக்காந்துக்கணும். உள்ள பாமக வளர்ச்சிக்கும் உனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. நேற்று கதை உங்க அப்பா அதை சொல்றாரு. இதெல்லாம் உங்க அப்பா சொன்னதான், நான் சொல்ல. இதெல்லாம் உங்க அப்பா ஐயா டாக்டர் ராமதாஸ் சொன்னதான். அவரையே அடிக்கிறதுக்கு ஆள் அனுப்பி பெத்த தாயே அடிக்கிற. இதெல்லாம் வந்து நான் ஏதோ வந்து இதுல வந்து சந்தோஷப்படுறது, குளிர் காயத்துக்கோ வயது ஜில்லுன்னு ஆயிடுச்சு அதனால இந்த பதிவு போடலைங்க. நான் அக்மார் திமுக காரன், எந்த நிலையிலையும் திமுக காரன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா லைட்டா தான் ஆடாட்டாலும் தான் சதை ஆடுன்னு சொல்லுவாங்க. நானும் அதே வன்னியர் சமூகத்தில் பிறந்த காரணத்தால் சொல்கிறேன். வன்னியர் சமூகத்தின் அப்பாவி இளைஞர்களே, அன்புமணி நம்பி மோசம் போகாதீங்க. அப்பாவே சொல்லிட்டார், புள்ளிக்கு கட்சி நடத்துறதுக்கு யோகியதையும் தகுதியும் கிடையாது, தலைமை தாங்கிற பண்பு கிடையாது, அந்த மாண்பு கிடையாது. அந்த ஆள் வாய் தந்தா பச்சை போய் பேசுறான்.
நல்லவனே கிடையாது, அப்பா அம்மாவை மதிக்காதவன், அப்புறம் எப்படி மக்களை மதிப்பான்றது நேற்று பேசிட்டார். அன்புமணி நம்பி பின்னால போகாதீங்க. அந்த மாநாடு ஒன்று நடத்துனீங்க, சரி, அந்த மாநாடை நான் விமர்சனம் பண்ணல. கட்சிக்கு அப்பாற்பட்ட வன்னியர்கள் எல்லாம் அந்த மாநாடு வந்தாங்க. எனக்கே தெரியும், குடியாத்திலிருந்து பலர் போனாங்க. அவங்க பாமகவே கிடையாது. நீ ஏன் போறோன்னா அது வன்னியர் சங்க மாநாடு தானே, அது ஒன்றும் பாமக மாநாடு இல்லையாங்க. சரி போ. அங்க அன்புமணி பேசின பேச்சு அந்த இளைஞர்களுக்கு மனசில் அந்த ஜாதி உணர்வை ஏத்தி, சார் ஜாதி உணர்வு இருக்க வேண்டியதா சார், தப்பு இல்லை சார், நான் ஜாதி உணர்வு இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல சார். எப்படிப்பட்டவனுக்கும் அந்த ஜாதி உணர்வுன்றது இருக்கும் சார், கொஞ்சமாவது இருக்கும் சார், இருக்கும், யாரா இருந்தாலும் இருக்கும், யாரா இருந்தாலும் இருக்கும். நானெல்லாம் எனக்கு திமுக காரன் சொல்றதுதான் எனக்கு பெருமை. நான் பாமக வன்னியர் சார் பாமக குறித்து பேசினால்தான் நான் என்னுடைய சமுதாயத்தை அடையாளப்படுத்திக்கிறேன். என்ன சொல்றது இருக்கும். ஆனா அந்த இளைஞர்களை கூப்பிட்டு அவனை ஜாதி ஜாதி ஜாதி, உனக்கு வெறி வரணும், உனக்கு வெறி வரணும், வெறி நம்ம ஜாதின்னு அவன் அப்படியே ஃபுல்லா அவன் ரத்தத்துல ஜாதி வெறியை ஏத்தி அமைச்சுக்கிறிய. ஒருத்தனுக்கு நாட்டுப்பட்டு இருக்கலாம், நான் இந்தியன், ஐ ஃபீல் ப்ரவுட் டு சே தட் ஐ அம் an இந்தியன், நான் ஒரு தமிழன், நான் தமிழன் என்று சொல்வதிலே எனக்கு பெருமை, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, அது இருக்கலாம். ஆனா ஜாதி வெறி இருக்கலாம். ஆனா முழுக்க முழுக்க ஜாதி ஜாதி என்னும் போது அப்ப இன்னொரு ஜாதிகாரோட போய் நம்ம சண்டை போட்டு அடிச்சு வெட்டி நம்ம குடும்ப நடு ரோட்ல நின்று நம்ம ஜெயிலுக்கு போக வேண்டியதான். அன்புமணி மட்டும் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வன்னியர் சங்கத்தினுடைய சொத்து எல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு அன்புமணியும் சகோதரி திருமதி அன்புமணி சௌமியா அன்புமணியும் அவங்க 2 பொண்ணுங்களும் பேரனுக்கும் இவங்க மட்டும் சந்தோஷமா இருப்பாங்க. நம்ம வன்னிய அப்பாவி இளைஞர்களெல்லாம் நீ மாநாட்டை கூப்பிட்டு அவங்களோட வெறி ஏற்றி, வெறியெல்லாம் அப்படி இப்படி வெறி இல்லைங்க, அவன் வந்த உடனே ஊர்ல இன்னொரு ஜாதிகாரனை பார்த்தா வெட்டா, அதுவும் குறிப்பா மரியாதைக்குரிய பட்டியலித்த சமுதாய மக்கள்கிட்ட தான் இவங்க சண்டைக்கு போறது. அவங்க போல எல்லாம் ஒன்னாதாகிறாங்க, எங்க ஊர் பக்கத்துல எல்லாம் ஒன்னாதாகிறாங்க, மாமாச்சா அண்ணன் தம்பியா எல்லாம் லவ் எல்லாம் கலந்து போச்சு, அதை நான் வரையறுக்கிறேன். ஆனா இந்த ஆள் பார்த்த வேலை, அவன் என்ன பண்ணுவான், ஊர்ல வந்து அவன் ஒரு படிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனிக்கு போகலாம், ஒரு அட்வொகேட் ஆகலாம், ஒரு டாக்டர் ஆகலாம், இல்ல ஒரு பிசினஸ் பண்ணலாம், ஒரு கம்பெனிக்கு போகலாம், இல்ல ஃபாரின் போலாம் பார்ப்பானா, அந்த சீட்டை பனியன் போட்டுன்னு அன்புமணி படம் போட்டுன்னு இவன் ரோட்ல உட்காந்துக்குன்னு மற்ற ஜாதிக்கார கூட சண்டை போட்டுன்னு, சின்னையா சொல்லிட்டாருல, அட்ரா அவனை நம்படா, வன்னியர்ரா, டே வன்னிய, அவன் அந்த பாட்டை அமைச்சு டவலை போட்டுன்னு மீச முடிக்கன்னு இந்த பேஸ்புக்ல ஒருத்தன் கத்தி வச்சுன்னு பேசுறான். ஒருத்தன் கத்தி வச்சு எந்த மாதிரி அப்ப வன்னிய சமூகத்தின் இளைஞர்களை எப்படி கெடுத்து வச்சுக்கிறான் பாருங்க அந்த அன்புமணி. அந்த ஆள் நல்லா இருக்கிறதுக்கு இன்னைக்கு அந்த ஆனா ராமதாஸ் அந்த உணர்வு ஒரு நேரத்தில் தப்பெல்லாம் பண்ணார். சத்திரியன்னா வீர வரணும், வீரம் எங்கடா போச்சு வீரம் அவர்லாம் சொன்னார் பாரு. அதனுடைய விளைவு தான் அன்புமணி இன்னைக்கு இந்த மாதிரி தப்பான அரசியல் பண்ணி இளைஞர்கள் இன்னைக்கு தப்பான நிலை கொண்டு போயிட்டான். இருந்தாலும் இன்னைக்கு அது டாக்டர் ஐயா ராமதாஸ் உணர்றாரு. நான் சொல்லி நான் வச்ச சத்தியத்தை என்னால காப்பாற்ற முடியலன்ட்டு என் குடும்பத்தை என்ன தவிர யாரும் அரசியல் வரமாட்டாங்கன்னு நான் சொன்னேன். ஆனா நான் தெரியாம அன்புமணியை கொண்டு வந்து நான் தப்பு பண்ணிட்டேன். ஆனா நான் எந்த பொறுப்புக்கு வரமாட்டேன்னு சொன்னா அதுல மட்டும் நான் கரெக்டா நிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதனால அப்பாவே வன்னிய இளைஞர்களுக்காக தான் இந்த பதிவு. உன் லைஃப் நீ கெடுத்துக்காத தம்பி, உன் லைஃப் நீ கெடுத்துக்காத. நீ என்ன வேணாலும் திட்டு. அன்புமணியை நம்பி போன உங்க குடும்பம் நடுரோட்ல நிற்கும். கல்யாணம் ஆன புது பசங்க இருக்கிறாங்க பாரு, ஒரு 23 24 வயசு பசங்க, உன் மனைவி எல்லாம் நடுரோட்ல நிற்கும், குழந்தைங்க நடுரோட்ல நிற்கும். மது குடிக்காதன்றத மட்டும் ஒரு பேச்சு இல்லை அன்புமணி. என்ன சொல்றது, அது ஒரு பேச்சு இல்லை. மது குடிக்காத நீ பேசிட்டா நீ ஒன்னும் நல்லவன் நினைக்காத, அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா நீ ஜாதி வரியை தூண்டி அவன் மனசுல முழுக்க ஜாதி வரியை தூண்டி வச்சுக்கிறப்ப அது மது போதை விட மோசமானது அந்த ஜாதி போதைன்றது. இது வரைக்கும் ஜாதியை கையில் எடுத்தவன் எவனும் உருப்பட்டதாக வரலாறு கிடையாது. ஜாதி அரசியல் பண்ணவன் எவனும் இது வரைக்கும் வளர்ந்ததாக வரலாறு கிடையாது. ஆனா அந்த ஜாதி பேரை சொல்லி கட்சி நடத்தி உங்க அப்பா அப்படியே தள்ளின்னு வந்தார். அன்னைக்கு யானை சின்னத்துல இருந்து 4 பேர் 3 பேர் ஜெயிச்சாங்க, தொடர்ந்து வந்தார். ஜாதி வச்சு உங்க அப்பா நடத்தின அரசியல். ஆனா அது உன்னால் நடத்த முடியாது, அது அவரே சொல்லிட்டார் நேற்று. அதனால நான் என்ன சொல்றேன்னா, அப்பாய் வன்னிய சமூக இளைஞர்களுக்கு சொல்றேன், இந்த ஆள் அன்புமணி நம்பி போனீங்கன்னு வச்சுங்க,
உங்க லைஃப் வேஸ்ட். சத்தியமா ஓட்டு போட மாட்டீங்க. சமூக இளைஞர்கள் நல்லா இருக்கணும்ன்றதாக சொல்றேன். அவர் ராமதாஸ் தலைமையில் அவர்கிட்ட பாமக இருக்கும்போது அது கதை வேற. அன்புமணி நல்லா பண்ணுவாரு, என் புள்ள வரட்டும்னு அவர் நினைச்சது தப்பு இல்லை. ஆனா அது தப்பு. அவர் இன்னைக்கு இப்போ ஜஸ்ட் இப்ப பார்த்தேன், தைலாபுரம் தோட்டத்து வெளியோ மரியாதைக்குரிய பாமகவின் கௌரவ தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி கே மணி பேட்டி கொடுக்கிறார். மனசு கஷ்டமா இருக்குது, மனசு வலிக்குது, நான் என்ன பண்ணட்டும். கண்ணில் தண்ணி விடுறாருங்க ஜி கே மணி. அவங்க எல்லாம் கட்சி வளர்த்தவங்க. அந்த ஜி கே மணி 5 பைசா மதிக்கிறது இல்லை. அன்புமணி ஒரு டாக்டர் ஐயா ராமதாஸ்க்கு ஒரு ராஜ விசுவாசி யாருன்னு கேட்டா ஜி கே மணி. அந்த ஜி கே மணி எல்லாம் கிள்ளுக்கிறியா நினைக்கிறது, அகங்காரம். இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா? எவ்வளவு பிரச்சனைக்கு அப்பம் புள்ள சண்டைக்கு இந்த கட்சி நடுரோட்டு வந்ததுக்கு முதல் காரணம் யார் தெரியுமா? ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலன்னு சொல்லுவாங்க, தெரியல உங்களுக்கெல்லாம்? ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. மரியாதைக்குரிய சகோதரி திருமதி சௌமியா அன்புமணி அந்த புண்ணியவதி தான் இவ்வளவுக்கும் காரணமே. டாக்டர் ராமதாஸே சொல்வாராம் பஜாரி பஜாரின்னு. அவர் ஐயாவே சொல்லுவாராம், அவங்க அன்புமணி அவங்க அம்மாவும் சொல்லுவாங்களாம் பஜாரி பஜாரின்னு. அந்த அம்மா தான் இவ்வளவுக்கும் காரணம். இதை தாண்டி இன்னொன்னு, பிஜேபி உங்க சோழியை முடிச்சிட்டான். உன்னை தூக்கி ஜெயில போட்டுருவாங்கன்னு பயப்படுற அன்புமணி. ஜெயில போட்டா போடுறான், போ, என்ன இருக்குது இப்போ? எவன் ஜெயிலுக்கு போவாதுக்கிறான்? ஊழல் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன்லாம் இந்த நாட்டில் தலைவனா தான் இருக்கிறான். ஜெயலலிதா ஊழல் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா அந்த அம்மா உடனே முதலமைச்சரானாங்களே. முதலமைச்சர் இருக்கும்போது ஜெயிலுக்கு போனாங்க. ஊழல் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாங்க. அந்த அம்மானால எம்எல்ஏ நிக்க முடியல, பிரச்சாரம் பண்ணாங்க. எம்எல்ஏவே நிக்கல, ஜெயலலிதா நிக்க முடியாது, தண்டனை வாங்கிட்டாங்க, பயில இருக்கிறாங்க. ஆனா ஜெயலலிதா தான் ஆட்சிக்கு வருது. ஊழல் பண்ணி ஜெயிலுக்கு போய் தண்டனை வாங்கி மக்கள் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆக்கல. அந்த மாதிரி அன்புமணி போ, என்ன ஆகுது இப்போ? பொய் வழக்கு என்ன பழியா வச்சு உள்ள போட்டான்னு போடு. நம்ம சமுதாய மக்கள் அதை நம்புவாங்க, இளைஞர்கள் நம்புவாங்க. நீங்க என்ன சொன்னாலும் நம்புவாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அது உனக்கு பிளஸ் தான். நீ ஊழல் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாலும் பிளஸ் தான். அரசியல்னா லட்டு சாப்பிடணும், இன்னொன்னு சொல்லுவாங்க, அது சமூக வலைத்தளம் சொன்னா சொல்லியிருக்காது, அதுவும் சாப்பிடணும். எல்லாம் பார்க்கணும், நல்லது கெட்டது எல்லாம் பார்க்கணும். ஒரு சொகுசா வாழ்வான்ட்டா என்ன ஜெயிலுக்கு போக முடியாது. நான் ஜெயிலுக்கு போனா செத்து போடுவேன், நான் தூக்கு போட்டு செத்துருவேன், விஷம் சாப்பிட்டு செத்துருவேன், என்னை கொல்லி வச்சுட்டு போயிடுவேன். அப்ப சொல்றியே நான் வன்னியர்னா என்ன? அந்த காலத்திலெல்லாம் மன்னருடைய படையில அந்த சைனிகர்கள், சேனாதிபதிகள், அந்த வீரர்கள், போருக்கு போற வீரர்கள் வன்னியர்கள் தான். அவன் தான் முன்னால போவான் மற்ற சமுதாயத்தை விட. வெட்டி தலை எடுப்பான் எதிரிகள், அவன் தான். அதனாலதான் வீர வன்னியர் அணுவான். நீ வீர வன்னியருக்கு நான் தலைவான்ற இல்ல, அப்புறம் ஏன் அழுவுற ஜெயிலுக்கு பயந்துன்னு நான் செத்து போடுவேன்? நீ கோழையா? அப்ப நீ கோழைமணியா? ஏன் நான் என்னை கொல்லி போட்டுறன்ற? எங்களெல்லாம் பார்த்து சொல்றல, வன்னி சமாஜ் இளைஞர்களுக்கெல்லாம் வெறி வரணும், வெறி. ஓ அடி குத்து கொலை பண்ணு, இன்னொரு ஜாதிக்காரனை குத்து கொலை பண்ணு, நீ உள்ள போ, நானு என் முண்டாட்டி என் பொண்ணுங்களும் நாங்க நல்லா இருக்கிறோம். அந்த வீர பேசுறல, அந்த வீர எங்க போச்சு? ஏன் நீ பயப்படுற? ஏன் கோலை மாதிரி நான் என்ன கொல்லி வச்சுட்டு உங்க அப்பா கிட்ட சொல்றேன். சோ இதா அப்பா வன்னிய சமூக இளைஞர்கள் இதை யோசிக்கணும். நீங்க என்ன திட்டாலும் பரவாயில்ல. அன்புமணி பின்னால போறது உங்க லைஃப் வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க. இந்த பதிவில் கடைசியாக ஒரு செய்தி பதிவு செய்கிறேன். உங்களுக்கு அரசியலுக்கு வரணும், வன்னிய சமூகத்தின் இளைஞர்களுக்கு அரசியலுக்கு வரணும்னு உங்களுக்கு விருப்பம் இருக்கு, வாங்க. ஒரு நல்ல தலைவன் இந்த இந்தியாவில் இன்றைக்கு இளம் தலைவன் உருவாகி இருக்கிறார். தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் படும், பொதுவாழ்வில் தூசிப்படாத ஒரு தலைவன், கரைப்படாத கரங்கத்திற்கு சொந்தக்கார ஒரு தலைவன், மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இளம் தலைவன், ஒரு இளம் தேச தலைவன், அன்பகத்தின் மன்னன், அறிவாரியத்தின் இளவரசன், திராவிட இயக்கத்தின் 5ஆம் தலைமுறை, திராவிட இயக்கத்தின் குலக்குழந்து, திராவிட இனத்தின் தளபதி, வாலிப கலைஞர், வாலிப அண்ணா, வாலிப பெரியார், இன்றைய துணை முதல்வர், நாளைய முதல்வர், இளைஞரணி செயலாளர், திமுக இளைஞரணி செயலாளர், இளைய தளபதி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார். வாருங்கள் வன்னிய சமூகத்து இளைஞர்களே, அன்புமணியை தூக்கி எறியுங்கள். அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கு பின்னால் வாருங்கள். உங்களுக்கு எதிர்காலம் இருக்கிறது. வணக்கம். குடியாத்தம் குமரன்.